சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் சிக்னல் கோளாறு காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படாததால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் அலுவலகத்துக்கு முடித்து செல்லக்கூடிய பயணிகள் அதை பயணம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில இன்று சுமார் 5:45 மணி அளவில் கடற்கரை ரயில் நிலையத்தில் சிக்னல் பிரச்சனையால, அதாவது பாயிண்ட் ஃபெயிலியர் பிரச்சனையால கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில்களும் அதே போல தாம்பரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து கடற்கரை நோக்கி வரக்கூடிய ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தாம்பரத்திலிருந்து வரும் ரயில்கள் தற்போது பார்க் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டு மீண்டும் தாம்பரம் நோக்கி இயக்கப்படுவதாகவும் அதை சரி செய்யும் பணிகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படாதனால பயணிகள் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் சரி செய்து இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்கள் சீராக இயக்கப்படும் என்றும் ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிக்னல் சீர் செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நிறுத்தப்பட்டு ரயில்கள் தாம்பரம் நோக்கியும் அதே போல தாம்பரத்தில் வரக்கூடிய அங்கு எழும்பூர் நிலையத்திலே நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் ரயில்வே அதிகாரி தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.